श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैर्तावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्धः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित कामधेनुम् ஷியப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து 11வது ஆண்டாக திருப்பாவை விளக்கம் என்ற ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு தந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான கிராமங்களில் காரப்பங்காடு என்ற ஒரு கிராமம், அங்கே ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமி என்றவர் எழுந்துள்ளிருந்தார். அவரிடம்தான் இப்பொழுது பிரபலமாக இருக்கிற வேலுக்குடி கிருஷ்ணன், அகோபாகியம் அகோபாகியம் சுவாமினஹா அனுகிரகேன காரப்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமிங்கிற பேரை சொன்ன உடனே மாலவன் அவருடைய பெருமை இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய உபன்யாசம் செய்யக்கூடிய வேலுக்குடி கிருஷ்ணனுடைய திரு தகப்பனாருக்கு ஆசிரியர், வேலுக்குடி வரதாச்சாரியருக்கு ஆசிரியர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைத்தவர் சில பேர் தான், அந்த சில பேர்ல ஒருத்தர் தான். அதே மாதிரி என்னுடைய ஆச்சாரியர் போல இருக்கக்கூடிய ஒருத்தரை சொல்லணும். இங்கே ஒவ்வொரு தடவையும் நான் குரு பேரை சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலாமேன்ட்டு ஒரே நாளில் எல்லாம் பேரும் சொன்னால் நேரம் ஆகிடும். அதனால் சில பேராசிரியர்கள் பேர் சொன்னேன். இங்கே பவுண்டரிபுரம் ஆண்டவன் 91 வயசு இருந்தார், ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன். அதே மாதிரி ப்ரொஃபஸர் டாக்டர் ஏவி ரங்காச்சார் சுவாமி சியுவே, அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய தகப்பனாருடன் கூட பொருளியல் பேராசிரியர் எக்கனாமிக்ஸ் அதில் ப்ரொஃபஸராக இருந்து டீனாக இருந்து 70-80 வயசு வரலையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவரை விடாமல் அவருடைய பணியை ஏற்றுக்கொண்டது. சாதாரணமாக எல்லாருக்கும் 60 வயசு தான் அந்த காலத்தில் பல்கலைக்கழகங்களில். இவர் 75-80 இருந்தார். இப்போ தான் 91 ஆயிடுச்சு. அவருடைய சதாபிஷேகத்திலே, அதாவது 80வது வயதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக, அதில் போயிருந்தேன், பாக்கியம் கிடைச்சது, சேவித்தேன். அவர் ஒரு நாள் பூரா நின்றுட்டே இருந்தார் சாப்பிடாம மேடையில். ஒரு நாள் பூரா காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரலையும். இந்த மாதிரி ஒரு அழகான பூ கிரீடம், புஷ்ப கிரீட்டம் 1000 வந்தது. நான் எண்ணி பார்த்தேன் உட்காந்து எவ்வளோ வந்தது ஒரு நாளைக்கு. அது வாங்கி பூ இப்போ மாலை எடுத்தால் உடனே எடுத்து போட வேண்டியதான். 1000 கிரீடம். அவர் நிறைய கோவில்களுக்கு சம்பிரோக்ஷணம் செய்ய உதவி இருக்கிறார். பல விதங்களில் உதவி இருக்கிறார். எப்படின்னா, இப்போ நாம இருந்தால் நம்முடைய உடலை வச்சு மனசை வச்சு செய்வோம். அவர் என்ன பண்ணார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை மாணவர்களை கொண்டு நாதஸ்வரத்தை அங்கே மேளம் கச்சேரி செய்து
அதே மாதிரி வேதம் தெரிந்த வல்லார்களை கொண்டு வேதம் ஓதுவித்து, முக்கியமாக ஒரு கோவில் சொல்கிறேன், ஏன்னா எல்லா கோவில்களும் நாழி ஆகிடும். அவர் எத்தனை கோவில் செஞ்சிருக்கான்னு எண்ணவே முடியாது. அப்படி குருகை காவலப்பன் கோவில் என்று ஜெயங்கொண்டம் போய், இங்கேருந்து ஜெயங்கொண்டம் போய் அங்கேருந்து காட்டுமன்னார் கோவில் போகிற வழியில் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச க்ஷேத்திரம் அன்னதான க்ஷேத்திரம் பக்கத்தில் இருக்கு. அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் கங்கை கொண்ட சோழபுரம், அது அன்னதானத்துக்கு பெயர் பெற்றது. அது மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்குது குருகை காவலப்பன் கோவில், சிறிய கோவில் தான். அதை புனருத்தாரணம் செய்து என்னுடைய திருத்தாப்பனாருக்கும் அந்த கைங்கரியம் கிடைச்சது. அந்த காலத்தில் 1960 2000 ரூபாங்கிறது ரொம்ப பெருசு. அந்த 2000 ரூபாயை டிவிஎஸ்லேருந்து எங்கள் திருத்தாப்பனார் வாங்கி கொடுத்தார். 2000 ரூபா. இப்போ 2000 ரூபாங்கிறது 2 ரூபா கூட இல்லை. எதுக்காக சொல்ல வரை, அந்த ஏவி ரங்காச்சார சுவாமியும் இந்த வெங்கடாச்சாரிய சுவாமி, காரப்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியும், இது திருச்சித்திரக்கூடம்னு சொல்லுவோம், சிதம்பரம். அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் இன்னைக்கு பாசுரத்தில். சிதம்பரம், இந்த சிதம்பரம்னு சொன்னாலே பாபம் போகும்னு கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்லாம் இருக்கு. அது மாதிரி பாபநாசன் சிவன் நிறைய எழுதியிருக்கார். அப்படி அந்த சிதம்பரம், அந்த ஊரில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா ஜாதியினரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னவர் அந்த ஏவி ரங்காச்சார சுவாமி. பேதம் பிரித்து பார்க்கவே மாட்டார். இப்போவும் பல கைங்கரில் 91 வயசுலையும் செஞ்சு கொண்டிருக்கார். காட்டுமன்னார் கோவில் முக்கியமாக, ஸ்ரீமுஷ்ணம், இப்படி பல இடங்களில் நிறைய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அந்த குருவை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேசிய கல்லூரி பேராசிரியர் இப்பொழுதுதான் கனடா போயிட்டு வந்தார். அவருக்கு 80 மேலே ஆயிடுச்சு. வயசு சொல்லக்கூடாது, ரொம்ப பெரியவர். அவருக்கு ஆசையோடு வந்திருக்கார். இந்த ஆசையிலையும் கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு விட்டது என்று பேராசிரியர்லாம் நாங்கள்லாம் நினைப்போம். அப்படி இல்லாமல் இப்போ இந்த முதல் 5 பாசுரம் சுருக்கமாக ஒரே 2 வரியில. முதல் பாசுரம் பரவாசு தேவனாகிய பரரூபம், 2வது பாசுரம் வியூக ரூபம், 3வது பாசுரம் விபவ அவதாரம் அல்லது ரூபம், 4வது பாசுரம் நம் மனதில் இருக்கக்கூடிய அந்தர்யாமி, 5வது பாசுரம் நேற்று பாசுரம் மாயனை மண்ணு மடமுதரை, அது இந்த அச்சாவதாரம். நாம் நேர பார்த்து தொட்டு, சில பேர் தொடலாம், நாம் கண்ணால் தொட்டுடலாம், மனசால தொட்டுடலாம். அப்படி தொடக்கூடிய ஒரு பார்த்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தரிசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடியன்னு சொல்லக்கூடாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சாமியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. சாமியை தரிசித்து வந்தேன், ஆசாமியை தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லலாம். அப்படி இந்த அச்சாவதாரம் 5வது பாசுரம். இந்த 5 ரூபங்களையும் ஆண்டாள் கோதாதேவி சாஸ்திரப்படி விவரித்து, இந்த 6வது பாசுரத்திலிருந்து முன்னாடியே சொன்னேன் 10 பாசுரம், 15வது பாசுரம் வரலையும் தோழிகளை எழுப்புவதாக ஒரு சாக்கு வைத்துக் கொண்டு நம்மை எழுப்புகிறார். நாமெல்லாம் தான் அந்த தோழிகள். இந்த தோழிகள்லாம் நல்லவர்களா, அது எழுப்பணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களே எழுந்திருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் இது ஒரு ஷாக்கு தான் சொன்னேன். அவங்களும் நல்லவங்க தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த தானே ஒரு இடைப்பெண்ணாக மாறி அந்த தோழிகளை கூப்பிடும் பொழுது, எழுப்பும் பொழுது தனக்கு ஆசிரியையாக நினைத்தவள். அதுதான் இங்கே உள்பொருள். ஒரு நண்பர் இருக்கார், அந்த நமக்கு ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பரை அவர் ஏதாவது நமக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பதம் சொல்லி வார்த்தை சொல்லி கொடுத்தா கூட ஆசிரியர் நினைக்கிறேன். இப்போ சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாடல் உண்டு, நாமெல்லாம் எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கூடம், கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாம் பல இடங்களில் கற்றுக்குறோம். பல தனியார் இடங்கள் கூட இருக்குது. கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது தனியார் இடங்கள்லாம் இருக்குது, போய் கற்றுக்குறோம். கற்றுனா அவங்க எவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொன்னால் 25 விழுக்காடு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, 1/4 பாகம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க.
ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தேன்னு சொல்றோம். ஆசிரியரிடமிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? கால் பாகம் தான். அப்ப 100 விழுக்காடு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, சிஷ்யா ஸ்வமேதையா, நாமளே புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது எப்ப படிக்கணும்? மத்தியானம் தூங்காம சுவாத்தியாயம்னு பேரு 3 மணிக்கு படிக்கணும். சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், தூங்கினா பசிக்கும். அதனால சாப்பிடாம படிக்கக்கூடாது. மத்தியானம் 3 மணிக்கு சுவாத்தியாயம், 12 மணிக்கு வித்யாராதனம், 3வது காலம், 4வது காலம் சுவாத்தியாயம். நாமளே படிச்சுக்கணும். நாமளே படிச்சு நாமளே புரிஞ்சுக்கலன்னா ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்கணும். அது வரையும் நாமளே தான் படிக்கணும். நேற்று சொல்லி கொடுத்த பாடத்துல சந்தேகம் இருந்தாலும் கேட்கணும். புதுசா ஒரு பாடம் நாளைக்கு சொல்லி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சு அதையும் படிச்சு பார்க்கணும். அது புரியலைன்னா மறுநாள் இப்ப நேரையே பாடத்துல கேட்கணும். ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கேன்னு அவர் புகழ்வாரு. அதுக்காக புகழுக்காக செய்யறது இல்லை, நாம தெரிஞ்சுக்கணும். திருப்பியும் சொல்ற கற்றது கைமண்ணளவு. ரெண்டா இந்த 4வது காலம், அப்புறம் 5வது காலம் இருக்கு. பெருமாளுக்கும் 5 காலம். இங்க பூஜை 5 காலம். 5வது காலம் யோகம்னு பேரு. சுவாத்தியாயத்துக்கு அப்புறம் யோகம்னு பேரு. நாம தியானம் பண்ணிக்கொண்டு இன்றைய நாள் என்ன செய்தோம், காலையில இருந்து என்ன செய்தோம், இப்ப இதுவரையும் என்ன செய்தோம், நல்ல தூக்கம் வரணும், காலையில திருப்பியும் எழுந்திருக்கணும். அந்த தூக்கம் வரத்துக்கு என்ன யோகம் பண்ணணும், தியானம். அதுவும் எம்பெருமான் திருநாமம் தான். இப்படி வரிசையா இங்க புள்ளும் சிலம்பினகான் என்ற 6வது பாசுரம். சங்கராபரணம் என்ற ராகம் நேற்றே பெயர் சொன்னேன். ஒவ்வொரு பாசுரத்தையும் நான் ஆசிரியர் பக்கமாகவும் முதல் பொருளாக என்ன ஆண்டாள் நினைத்தாலோ அதையும், அதுக்கப்புறம் உட்பொருள் இருந்தால் உட்பொருள், இப்படி தினமும் அப்படி சொல்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு 233 பேர் சொல்கிறார். நேற்று 272 சொன்னேன், குறைஞ்சு போச்சு. அதனால 233 பேர் சொல்கிறார்கள். பாரத தேசம் பூரா. டெல்லியில ஒருத்தர் சொல்றாரு, பாண்டிச்சேரியில 3 பேர் சொல்றாங்க, மீதி ஒரிசால ஒருத்தர் சொல்றாரு. ஒரிசால அவர் ஒடியால சொல்வாரா இல்ல தமிழ்ல தான் சொல்வாரான்னு தெரியாது. ஏன்னா தமிழ் தெரியணும், தமிழ் தெரிஞ்சாதான் திருப்பாவை சொல்ல முடியும். கேட்கிறவங்களும் திருப்பாவை புரியணும். அப்படிக்கு எல்லாரும் 233 பேர் சொல்றாங்க. நான் 187வது ஆசாமி. முதல் ஆசாமியா இருந்தா அப்படி ஒரு பெருமையா இருக்கும். 187. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எண்ணெய் நாம வச்சுன்னு அடுத்த வருஷம் சொல்லணும். நான் 187வது எண்ணெய் இருந்தது. நான் அதனால அடுத்த வருஷம் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லணும். அதெல்லாம் உங்க அனுகிரகம். எப்படின்னு கேட்டா, இந்த ஆசிரியர் பக்கமாகவும் சொல்லிட்டே வரும். நீங்க சொல்லும்போதே புரிஞ்சுக்கலாம். புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயில். ஒரு தடவை சொல்ற பாசனம் தான். வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கத்தினாதான் எழுந்துப்பாங்க. என் வகுப்புல யாரும் தூங்க முடியாது. கத்தல் ஏன் சார் இந்த மாதிரி கத்துறீங்க, காட்டு கத்தல் கத்துறீங்களே அப்படின்பா. நீங்க கேகே நகர்ல இருந்து வந்தீங்களான்னு கேட்பாங்க. காட்டுக்கத்தல் நகர். அதனால அது எதுக்கு சொல்ல வரேன், வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்ப குழந்தை எழுப்புற மாதிரி எழுப்புறாங்க. பிள்ளாய் எழுந்துக்க மாட்டேங்கிறது குழந்தை. அதனால மெதுவா பிள்ளாய் எழுந்தீராய். எழுந்துக்க மாட்டேங்கிறது நம்ம வீட்டு குழந்தை. என்ன பண்ணணும், ஒரு ஷாக் கொடுக்கணும், ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும். பேய் முலை நஞ்சுண்டு. புழக்கடையில யாரோ பேய் வந்திருக்காமே, யாரோ சொல்லிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசலால் தான் வந்த அந்த பேய். பேய் முலை நஞ்சுண்டு. இந்த அதிர்ச்சி கொடுத்தும் அந்த குழந்தை ஏந்திருக்கல, இந்த பெண் குழந்தை தான். திருப்பி இன்னொரு அதிர்ச்சி, கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி. சரி, இது சொல்லியாச்சு.
சரி, எம்பெருமானுடைய அதிசயங்கள்லாம் தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த குழந்தைய பார்த்து இது மாதிரி எம்பெருமான் ஒரு அன்னைக்கே சொன்னேன், ஆச்சரியமான பெருமாள். எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு அச்சாவதாரத்தை அனுபவிக்கணும். என்னுடைய ஆச்சாரியர் 45ஆம் பட்ட மழேசிங்கர், வில்லிவல மழேசிங்கர், அவருக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். ஏன் எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதான்னு இல்லை, அவரை பார்த்தா தான் நம்ம தெரியும். பார்த்துக்கிட்டே இருப்பாரு பெருமாளை. அவர் நிக்கிற வழியும் நாம கூட நிற்க முடியாது, கால் வலி. நின்றுட்டே இருப்பாரு, பார்த்துட்டே இருப்பாரு. என்ன சொல்றாரோ தெரியல, பிரார்த்தனை எல்லாம் நமக்காக தான் வேண்டிக்கிறார். ஆச்சாரியர்கள் நமக்காக தான் வேண்டிக்கிறார். சன்னியாசிகள் இருக்கோம், துறவிகள்னு சொல்றோம், நமக்காக தான் இருக்காங்க. நாம் நலமோடு வாழ வேண்டும் தான் இருக்காங்க. அப்படி பக்தியோடு இருக்கணும். சரி, அடுத்தது சொன்னாங்க, வெள்ள தரவில் துயிலமந்த வீத்தினை. சரி, வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தனை, படுத்துட்டு இருக்கிறது பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற பாம்பு, வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற திருப்பார்கடல். அந்த பாம்பு கக்கினா வெள்ள வெள்ளையர் என்ற விஷம், விஷம் வெள்ளையா இருக்கும், அமிர்தம் வெள்ளை, பலம் சபலம், சேவ பலம்னு பேரு. சேவை செய்தா சேவ பலம் பேரு, சேவா பலம், சேவா பலம், சேவ பலம். சம்ஸ்கிருதத்துல உடனே ஒரு சம்ஸ்கிருத பலம் இல்லை, அதுக்காக சேவ பலம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்து சேவா பலம் கொடுத்துருக்கு. அதனால வெள்ள தரவில் துயிலமந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு. ரகசியமா நாம திருநாமம் சங்கீர்த்தனம் பண்ணலாமா? வேண்டாம். நாம முதல்ல உள்ளத்துல பண்ணணும், முதல்ல மனசால பூஜை பண்ணணும்னு நினைச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கையால பூஜை. அதனால உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். நாம நல்லவர்களையும் 2 பேரா பிரிச்சுட்டாங்க. தவம் செய்தவர்களை 2 பேர், ரெண்டா. முனிவர்கள் தன்னுடைய மனத்தை அடக்கினவர்கள்னு ஒரு பேரு. இந்த யோகிகளும் மனத்தை அடக்கினவங்க தான். யோகிகள்ங்கிறது தியானம் செய்கின்றவர்கள், இவர் தவம் செய்தவர்கள். ரெண்டும் என்னன்னு கேட்டால் தியானம் தவம் இது எல்லாமே ஒண்ணுதான். தவம் என்றால் எம்பெருமான் திருநாமத்தை, அஷ்டாட்சரத்தை, திருவெட்டு எழுத்தை சொல்வது, துவயம் சொல்வது, சரம ஸ்லோகம் சொல்வது, இதெல்லாம் தான் தவம். திருப்பி திருப்பி சொல்வது, நமோ நாராயணாய சொல்லிட்டே இருக்கு. உருட்டுறது சொல்லுவாங்க அந்த காலத்துல, மனப்பாடம் பண்றதுக்கு உருட்டுறது. இப்ப வேற மேலதான் உருட்டுறாங்க. அதனால இந்த அதனால முனிவர்களும் யோகிகளும். நீங்க நான் எழுப்புறோன்னு சொல்றதுக்காக தடார் புடார்னு எழுந்திருக்கூடாது. எழுந்திருக்கும் போது ஒரே அதிர்ச்சியோட எழுந்திருக்கும் பொழுது எங்கேயாவது கட்டிலேருந்து கீழே விழுந்துருவோம். இல்லை தரையில படுத்திருந்தோமா கட்டில படுத்திருந்தோமா ஞாபகம் இருந்திருக்காது. அதனால ஜாகிரதையா எழுந்துக்கணும். எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றாங்க, இடது பக்கம் திரும்பி அப்புறம் மெதுவா எழுந்துக்கணும். மெதுவாக தான் எழுந்துக்கணும். ஒரு 2 நிமிஷம், 2 செகண்டாவது இல்லை 2 நிமிஷமாவது உட்காரணும். உட்கார்ந்துட்டு ஸ்லோகம் சொல்லணும். ஸ்ரீஹரிஹி ஸ்ரீஹரிஹி ஸ்ரீஹரி, எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ரீஹரிஹி 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 7 தடவை தான் சொல்றாங்க. சரி, 70 தடவை சொல்றதாருன்னு உட்கார்ந்து பல் தேய்க்காம இருக்கக்கூடாது. அதனால 7 ஹரி 7 சொல்லணும். அதை விட பெட்டரா ஸ்ரீஹரையே நமஹான்னு சொன்னா பெட்டர். ஏன்னு கேட்டா வணக்கம் சொல்றோம். ஸ்ரீஹரிக்குன்னா பேர் சொல்றோம், ஸ்ரீஹரையே நமஹன்னா எம்பெருமானுக்கு வணக்கம். ஹரினா 22 அர்த்தம் சம்ஸ்கிருதம். 1 சிங்கம், 1 மனிதன், 1 குரங்கு, 1 சிறந்தவன், 1 குதிரை, 1 யானை, அப்படி இல்லை திருடன், இப்படி 1000 கணக்கான 22 அர்த்தம். அதனால ஒரே வேறு. அதனால யாரை நினைச்சுக்கிறீங்களே கால வேளையில அப்படிங்கிறது உங்களை பொறுத்து இருக்கு. அதனால ஸ்ரீஹரையை நான் சொல்லிட்டு, கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கையினுடைய நுனியை பார்ப்போம். அங்கே மகாலட்சுமி இருக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாதே கர தர்சனம். காலை வேளையில உங்க கையை பார்க்கணும், இன்னொருத்தர் கை பார்க்கணும். அப்புறம் வேற சிலதெல்லாம் நல்ல மங்கள பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். கண்ணாடியை பார்க்கலாம். கண்ணாடிங்கிறது உங்க முகத்துக்கு தான்.
உங்க முகம் அழகா இருக்கா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. உங்க முகம் அழகாக இருக்குன்னு நினைச்சுக்கணும். ஏன் நினைச்சுக்கிறீங்க? எந்தரியாமையா எம்பெருமான் இருக்கான், ஆழிமழைக்கண்ணாவை நினைச்சுக்கணும். அதனால கண்ணாடி பார்க்கணும், திரு விளக்கு பார்க்கணும். விளக்கு ஏற்றாத விளக்கையும் பார்க்கலாம் முதல்ல, அப்புறம் ஏற்றி விளக்கு பார்க்கணும். குளிக்காம விளக்கு ஏற்றலாம். அதனால சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதேன்னு சொல்லி சேவிச்சு ஏற்றணும். ரெண்டாவது, பராசர பட்டம் தேய்ச்சி சொன்னேன் இல்லையா, குணரத்ன கோஷத்திலேருந்து 121 திருநாமங்களை எழுத முடிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி அவர் சொன்னார், உல்லாச பல்லவித்த பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயமாஸ்ரயாமகான்னு ஒரே ஒரு ஸ்லோகம் 61ல் 1. அது சொல்லிட்டு விளக்கேற்று. தீபரேகாம் தீபரேகாம் சின்னதா விளக்க ஏற்றுறீங்க, எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி, அதுதான் அந்த தீபம் ஏற்றும் பொழுது சேவிக்கும். அப்ப சேவிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க அப்கோர்ஸ் பல் தேய்ச்சிட்டு அப்புறம் குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வயதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சினேன், எங்களுடைய சம்பிரதாயத்தில் அடைக்கல 10 என்று சுவாமி வேதாந்த தேசிகனுடைய 10 தமிழ் பிரபந்த பாசுரத்தை சேவித்து விட்டு அடுப்பை மூட்டு என்று சொல்வார். அடைக்கல 10 சொல்லிவிட்டு அடுப்பை மூட்டு. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், டேப் ரெக்கார்டில் போடுறோம். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ராம ஹரே ராமன் ஒரு பாடுதுன்னு வச்சுங்க, உங்கள் செல்லே பாடுதுன்னு வச்சுங்க, அதை வச்சுட்டு நம்ம கேட்டுக்கிட்டே போச்சு. அதான் சொன்னேன், வேற எதுவும் மறக்காம எம்பெருமானுடைய திருநாமங்களை எப்படியாவது முதல்ல கேட்கறதுங்கிறது. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல மெதுவா மெல்ல எழுந்து என்ன சொல்றாங்க, ஹரி என்ற பேரரவம். ஹரின்னு சொல்றாங்க, HARI. வெறும் ARI அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் சொன்னீங்கன்னா எதிரின்னு அர்த்தம். எதிரிய பாடுறீங்களா இல்ல நண்பனை பாடுறீங்களா? அதனால ஹரிஹின்னு சொல்லணும். அதனால சில பேர் போன வருஷம்லாம் இங்கே வந்து கேட்டாங்க, சரி நம்மளாம் இதெல்லாம் விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வரல, இந்த வருஷம் வரல. வெடிக்கா சொல்றார் ஒருத்தர், போன வருஷம் இதே தானே சொன்னீங்க போல் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இல்லையே அப்படின்னு. இல்லை எனக்கு மறந்து போச்சு, மறதி ஜாஸ்தியா இருக்கு, நீங்க இன்னைக்கு புதுசா சொல்ற மாதிரி தான் இருக்குன்னாரு. அதான் வேணும், உங்க மறதி தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. நீங்க மறந்தாதான் நாங்க இன்னைக்கும் அது பழசையே சொன்னாலும் புதுசா இருக்கிற மாதிரி. அப்படியான்னு கேட்டது. மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம், முன்னாடி சொன்னோம், வெள்ளை விழி சங்கின் பேரரவம். பெரிய சத்தம், ஆம்புலன்ஸ் சத்தம் பொழுது பாருங்க, காது தொலைக்கிறதா இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை, அது மாதிரி அரி என்ற பேரரவம். நம்ம அந்த மாதிரி கத்தும் பொழுது நமக்கு என்ன பண்ண, எழுப்பிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. உள்ளம் புகுந்து அந்த திருநாமம் உள்ள போயிடணும். உள்ளம் குளிர்ந்துன்னு கூட சொல்லலாம், மகிழ்ந்து அப்படி சொல்லணும். சேர்த்து சொல்றேன். வெள்ள தரவில் துயிலமர்ந்த வீட்டினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து. மார்கழி மாசத்துல பனி கொட்டுது, வெளியில ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட், அந்த உள்ளமும் குளிரும், அதுவும் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி. உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் புள்ளும் சிலம்பினகான். ஒரு வார்த்தை அந்த பொண்ணை எழுப்புறதுக்காக சொன்னாங்க. பறவைகள்லாம் சத்தம் போடுது. இப்போ எங்கே சத்தம் போடுதுன்னா, நீங்கள் நம்ம வீடுகள்லாம் இப்போ இல்லை, ஏன்னா அந்த
செல் டவர் இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்றாங்க பறவைகள்லாம். நீங்க இதுக்காக ஒரு இடம் நான் சொல்றேன், போகணும். டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. இந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பெரிய கடத்தருவில் இருக்கு. இந்த பெரிய கடத்தருவில் ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தில் போய் பாருங்க, 1000 காத்தால குருவிகள் சத்தம் போடும். புள்ளும் சிலம்பின இந்த ஊர்ல புள்ளரையன் கோவில். நேற்று சொன்னேன், வேதாத்மா வெங்கடேஸ்வரா படித்தவர்கள். அதனால புள்ளரையன் கோயில். புல் பறவை, பறவைக்கு தலைவன் புள்ளரையன், கருடன், கருடனுடைய கோவில். கல்கருடன் நாச்சியார் கோவில். கேத்திரம் ஞாபகம் வச்சிருக்கு இந்த இடத்துல. சரி, புல்லும் ஜலமினகான் 2 அர்த்தம் இப்பவே சொல்லிடுறேன். புல்லும் ஜலமினகான் மாணவர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க ஆசிரியர் வீட்டுக்கு. ஆசிரியர் மாணவர் வீட்டுக்கு போகல, மாணவர்கள் ஆசிரியர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் 10,000 ரூபாய் தரேன்னு ஆசிரியர் சொல்லக்கூடாது. நீங்க தான் அவர் வீட்டுக்கு போகணும். எனக்கு சொன்னார் ஒருத்தர், கருணாநிதி நகருக்கு வாங்க, நான் கார் கொடுக்குறேன். கார் கொடுத்தாலும் வர மாட்டேன், நீங்க வாங்க, நீங்க தான் வரணும். அதனால புல்லும் சிலமினா வந்துட்டாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மெதுவா பேசுறாங்க, ரொம்ப கத்தி பேசல. ஆசிரியர் இன்னும் வரல வகுப்புக்கு. இன்னைக்கு நான் கூட ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், மன்னிக்கணும். 41க்கு தான் இங்க ஆரம்பிச்சோம், 6:40. நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. பாகவதர் எல்லாம் காக்க வைக்கிறது தப்பு, அது பாகவத அபச்சாரம். இந்த அபச்சாரத்தை நீங்க பண்ணிட்டேன். அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னன்னு கேட்டா, பங்க்சுவாலிட்டி தை நேம் இஸ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ். உங்க ஒரு நேரம் தவறாமைங்கிறது எங்க கல்லூரியில இருந்தது. நிறைய ஓய்வு பெற்றுமே எப்போ வேணா போகலாமே, கோவிலுக்கு எப்போ வேணா போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், போகாம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படினால அது இங்க இருந்து இந்த புல்லும் சிலம்பினான் மாணவர்கள் சேர்ந்து கூடி பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? பம்பு இல்லை, அரட்டை இல்லை. நேற்று பாடத்தை படித்து உனக்கு புரிஞ்சுதா, எனக்கு புரியல, உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்கிறான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா. புல்லும் சிலம்பின. 3வது அர்த்தம், புல் என்றால் பறவை. இந்த பறவைக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பறவை ஒரு பர்டிகுலர் பறவை, ஒரு முக்கியமான பறவை. அதுக்கு பேர் தித்திரின்னு பேர். இந்த தித்திரி பறவைகள்லாம் என்ன பண்ணித்தான் அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்லுது, இந்த முனிவர்கள் சொன்ன வேத சொற்களை, அது ஏதோ நல்ல சொற்களா இருந்ததுனால அது என்ன உணவுன்னு தெரிஞ்சு அது அந்த சொற்களையே சாப்பிட்டுட்டான். இது எப்படி சார் உங்களுக்கு எப்படி சொற்களை சாப்பிட முடியும்னு கேட்குறீங்களா? சார் சொல்வார், ப்ரொஃபசர் சொல்வார், டோன்ட் ஈட் யுவர் வேர்ட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்வார். நீங்க ஏதாவது ஒரு சொல்லிட்டு ஒன்றும் நன்றாக சொல்லியிருக்கீங்களா இல்லை தப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க. தப்பா சொன்ன உடனே நீங்க அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, ஏதாவது சிந்தினா எடுக்க முடியும், வார்த்தையை சொன்னா திருப்பி வாங்க முடியாது. உங்களுடைய சொற்களை நீங்களே தின்று விடாதீர்கள் ஆங்கிலத்தில். அந்த தித்திரி பறவைகள் தின்று விட்டன அந்த வேத சொற்களை. முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. முனிவர்கள் தான் எம்பெருமானை வேண்டினார்கள். அந்த தித்திரி பறவைகள் மீண்டும் அந்த சொற்களை தந்து விட்டன, வாயிலிருந்து உமிழ்ந்து விட்டன. அதுதான் தைத்திரிய உபனிஷத். தித்திரி பறவைகள் சொன்னதுதான் உபனிஷத், தைத்திரிய உபனிஷத். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கிருஷ்ண யஜுர்வேதம், நம் சுக்ல யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், ரிக்வேதம் என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உபனிஷத் தைத்திரிய உபனிஷத். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச அவதாரம் தசாவதாரம். அது மாதிரி உபனிஷத்துலேயும் 10 இருக்கு தசோபனிஷத். அதுல முக்கியமான உபனிஷத் தைத்திரிய உபனிஷத். எல்லாரும் தைத்திரிய உபனிஷத் சொல்லி கொடுத்துருக்காரா பேராசிரியர், வேத ஆசிரியர். அதனால அதை பத்தி சொல்றாங்க. நீ சொரம் தப்பான்னு சொல்லுவியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பேசுறாங்க. புல்லும் சிலம்பின. சரி, புள்ளரையன் கோயில். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன் ஏற்கனவே ஒரு பறவை கூட, பறவையின் தலைவனான கருடன் கூட வேதம் படிச்சிருக்கு. ஒரு பறவை படிக்கும் பொழுது நம்ம மனுஷன் படிக்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு வெக்கப்பட்டு நாம படிக்கிறோம். அதை போட்டி போட்டு அதை படிக்கிறோம். அதனால கருடனுக்கு போட்டி போட்டு வேதாத்மா வெங்கடேஸ்வரன் நேற்று சொன்னேன். சுவாமி தேசிகன், வேதாந்த தேசிகன் தன்னுடைய கருட தண்டகத்துல நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே, எம்பெருமானோட போய் பார்க்கணும் வைகுண்டத்துல, என்ன கருடனுடைய உத்தரவு.
வைகுண்ட வசவர்த்தினே, அவரை தன்னுக்குள்ள அடக்கி வச்சிருக்கான் கருடன். கருடன்ட்ட நீங்க உத்தரவு வாங்கிதான் அவரை போய் பார்க்கலாம். இந்த துவாரபாலகர்கள் மாதிரி இந்த சந்நிதியில 2 பாலகர்கள் இருக்காரு, சண்ட பிரச்சண்ட ஜெய விஜய 2 பேர் இருக்கு. அதை உத்தரவு கேட்டு தான் உள்ள போகணும். அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒருத்தர் கையில பெரம்பு வச்சுட்டு உட்காந்துருக்காரு, தங்கத்துல வேத்திரம்னு அந்த பெரம்பு வச்சுட்டு, அவர் பேர் விஷசேனத்து பேர். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா விஷசேன சந்நிதி பின்னால இருக்கும், உள்ளே இருக்காரு விஷசேனம். அதனால அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என்ன சொல்றோம், சுக்லாம் பரதரம் மட்டும் சொன்னா போதும், 2 வரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பம், எதுக்கு எடுத்தாலும் அதான் ஆரம்பம். நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதான் ஆரம்பம். இந்த கருடனை பார்த்து சேவிச்சுட்டு உள்ள போகணும். புள்ளரையன் கோயில், உங்களுக்கு கல் கருடனை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும். 4 பேர் புறப்பாட்டுக்கு மேலே, இந்த அதுக்கு பேர் இங்கே கூட என்ன பேருன்னா சுமை தாங்கின்னு பேர் இல்லை, சீபாதம் தாங்கின்னு பேர். அந்த தூக்குறவங்களுக்கு சீபாதம் தாங்கி வந்து துணி வச்சிருப்பாங்க, வலிக்கும். சில பேர் என்ன, சில பேர் வயதானவங்களுக்கு வலிக்கும், சின்னவங்களுக்கு வலிக்கிறது, வலி தெரியாது, அவ்வளவுதான். வலி தெரியாம வலி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கனமா இருக்கும். யானை வாகனம் பார்த்துருக்கீங்களா இங்க ஸ்ரீரங்கத்துல? அது தூக்கிறதுக்கு 100 பேர் வரணும், வழக்கமா தூக்குறவங்க தூக்க மாட்டாங்க. சரி, இன்னொன்னு அந்த வாரை தெரியும் உங்களுக்கு, 2 பெரிய கட்டை, அந்த கட்டைக்கு பேரு தோளுக்கு இனியான்னு பேரு. எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க போட ஜம்முன்னு ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரியா இருக்கும், வலிக்கும். என்னால உங்க சில பேரை நம்மளால தூக்க முடியாது, பழக்கம் இருந்தால் தான் தூக்க முடியும். அதனால அதுக்கு பேர் தோளுக்கு இனியான்னு பேர். அந்த மாதிரி 4 பேர் கருடனை, கல் கருடனை எம்பெருமானோட சேர்த்து சந்நிதி வெளியில நாச்சியார் கோவில் எடுத்துன்னு வருவாங்க, ஐஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் 8 பேர் அந்த சந்நிதிக்கு வெளியில வரணும்னு 8 பேர். முடியாது, 4 பேரால முடியாது, கையால தாங்க முடியாது. அவரும் 16 பேர், எல்லாரும் 2ஆ பெருகிட்டே வாங்க. 32 பேர், 64 பேர், 128 பேர் புறப்பாடாச்சு. வீதியில புறப்பாடாச்சு, 128 பேர் தூக்கம். அதான் கருடனுடைய மகிமை. வெயிட் கூறிட்டே போகும், கனம். அப்புறம் கனம் திருப்பி வரும்பொழுது இந்த 128, 64, 32, 16, 8, 4 உள்ள முடிச்சிடும். இது அந்த அதிசயம் இன்னைக்கும் பார்க்கலாம், இன்னைக்கும் பார்க்கலாம். எம்பெருமானுடைய அதிசயத்தை பார்க்க முடியாதுங்கிறது இல்லை, இப்பவும் பார்க்கலாம். நிறைய இருக்கு விஷயங்கள், நிறைய கோயில், நிறைய நேரம் ஆயிடும். நல்ல புள்ளரையன் கோயில், வெள்ளை விழிசங்கி, வெள்ளை நிறம் உங்களுக்கு தெரியும். ஸ்வேதம் சம்ஸ்கிருதத்துல, ஸ்வேதம்னா வெள்ளை, தவளம்னா வெள்ளை, சித்தம்னா வெள்ளை. வெள்ளைக்கு நிறைய வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. வெள்ளை நிறம்ங்கிறது தூய்மை நிறம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், தூய்மைக்கு தான் வெள்ளை நிறம் பேரு. வெள்ளை விழிசங்கிங்கிறது ஸ்வேதா ஸ்வேதர உபனிஷத். இந்த 10 உபனிஷத்துல ஸ்வேதா ஸ்வேதன்னா வெள்ளை, கருப்பும் வெள்ளையாக இருக்கிற வேதம், அதுக்கு பேர் உபனிஷத், அதுக்கு பேர் ஸ்வேதா ஸ்வேதரோபனிஷத். யஜுர்வேதத்துல 2 இருக்கு, கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். ஒன்று வெள்ளை யஜுர்வேதம், ஒன்று கருப்பு யஜுர்வேதம். கிருஷ்ணன்னா கருப்பு, ஸ்வேதன்னா வெள்ளை. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்லன்னா வெள்ளை. எதுக்கு சொல்ல வரேன்னா, வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோன்னா அந்த ஆசிரியர் 2லையும் புலமை பெற்றவர். எதுல? தைத்திரியோபனிஷத்திலையும் தெரிஞ்சவர், ஸ்வேதா ஸ்வேதரோபனிஷத்துலையும் தெரிஞ்சவர். அது மட்டும் இல்ல, 10 உபனிஷத்தும் தெரிஞ்சவர். அதான் இருக்கணும். வேத வாத்தியார் சொன்னா 10 உபனிஷத்து தெரிஞ்சு, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தான் பேராசிரியர் பேர். பேருக்கு ஆசிரியர் இல்லை, நாங்கள்லாம் பேருக்கு தான் பேராசிரியர். 2 பேரும் 2ம் கத்துட்டாங்க, 2ம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன ஸ்வேதா ஸ்வேதர உபனிஷத்தா, நீ தைத்திரிய உபனிஷத்தா, யாரு கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பரீட்சை பண்ணிக்கிறாங்க. வெள்ளை விழி சங்கின் சங்கராபரணம் ராகம், பேரரபம் கேட்டிலையோ. கேட்கலையா? காது செவிடா உனக்குன்னு பின்னால கேட்க போறாங்க. அப்படி கேட்க கூடாதுங்கிறீங்க இன்னைக்கு. காது கேளாதவர்னு சொல்லணுமா, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணுமா, வேறு திறன் பெற்றவர்னு சொல்லணுமா? செவிடுன்னு திட்டக்கூடாது, திட்டினா கோபம். திட்டா ஏன்னா இடைப்பெண்ணாக இருக்கிறவர் கோதா. ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாளோன்னு பாடும் 9வது பாசம். ஆனா இங்க என்ன சொன்னா, வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ.
அப்போ குழந்தை தானே, அதனால பிள்ளாய்ன்னு கூப்பிட்டா. இது திருநெல்வேலி பிள்ளாய். திருநெல்வேலியில பொண்ணை வந்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க, பையனை வந்து பையன்னு சொல்லுவாங்க, பெண்ணை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னா பெண் தான், ஆண் பையன், பையன் இல்லை, ஆண் குழந்தை இல்லை. அதனால பிள்ளாய்ன்னு கூப்பிட்டா பிள்ளாய் மெதுவா சொன்ன, காதுல வந்து எழுந்தினாய், அப்பதான் ஒரு அதிர்ச்சி. மெதுவா சொல்ற மாதிரி சொல்லிட்டு பேன்னு ஒரு கத்து கத்து. இந்த சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க, கத்துவாங்க. இந்த மூலையில ஒதுங்கி மறைஞ்சு நின்று திடீர்னு பெரியவங்களோ அல்ல குழந்தைகளோ வந்த உடனே கத்துவாங்க, பயந்து நடுங்கணும். அதனால பேய் முல்லை நஞ்சுண்டு, ஆண்டாள் வந்து இன்னொரு பெண்ணையே பார்த்து பேயின்னு சொல்லிட்டான். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து, வீட்டில் கூட மாமியார் மருமகள்லாம் சண்டை நடந்துட்டே இருக்கும். முக்கால்வாசி சண்டை நடக்காத வீடு கொஞ்சம் தான். நல்ல மாமியாரை மெச்சிய மருமகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் எங்க மாமியாரா அப்படின்னு. அது அப்புறம் சொல்லுவோம் 16வது பாசுரத்துல, சாரி 15ல, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல்ங்கிற பாசுரத்துல மாமியார் மருமகள் எப்படி இருப்பாங்க. இப்போ இந்த வெள்ளை வெளிச்சங்கின் பேரவன் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு, எப்படி இருந்தான்னு ஒரே ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, ஒரு படம் போட்டு காட்டும். நல்ல பெண்ணாக வந்தான், அரைக்கி நல்ல வேஷம் போட்டு, கிருஷ்ணன் தான் வேஷம் போடுறானே, அதனால இடையன் வேஷம் போட்டான் அவன். அதனால இவளும் அந்த இடையனை பார்ப்பதற்கு சுவாமி வேதாந்த தேசிகன் கோபால விஷயத்துல குஹனா கோபகான்னு சொல்ற, பொய் இடையன். குஹனா கோபகன்னா ஏமாற்றுகின்ற இடைப்பயல் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த மாதிரி இங்க வந்து அந்த அழகான பெண்ணா வந்தான். அது மட்டும் இல்ல, இடைப்பெண் மாதிரி வந்தான், பணக்கார பெண் மாதிரி வந்தா, எல்லா ஆபரணங்களும் போட்டுக்கொண்டு வந்தா. சந்தேகப்படக்கூடாது யாரும், யாரோ வீட்டுக்கு எதிரி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. கம்சன் அனுப்பிச்ச முதல் ராட்சசி அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால தெருவில் சாதாரண மெதுவா நடந்து போனா, அழகா, நல்ல அழகான நடை வேற, அந்த நடைன்னு சொல்லுவாங்க. அந்த நடை நடந்து போனா ஜல் ஜல் ஜல்னு காலில் சலங்கை கொலுசு, பணக்காரியா காமிச்சுட்டா, அழகான முகம், நல்ல புடவை எல்லாம் எடுத்துன்னு அந்த நந்தகோபர் திருமாளிகையில் உள்ள நுழைஞ்சிட்டான். யாரும் சந்தேகப்படலை. உள்ள நுழைஞ்சோடனே நேரம் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிற அறைக்கு போயிட்டான். சின்ன குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை. அதனால அது கிட்டக்கு போனா மடியில் எடுத்து வச்சுக்கிட்டா, கொஞ்சினா, யாரும் கவனிக்கல. எல்லாரும் அவங்கவுங்க வேலை, ரொம்ப பிஸியா இருந்தாங்க. யசோதா அடுப்பறையில் இருந்தா, இல்லாட்டா தயிர் கடைஞ்சிருந்தா, அது மாதிரிலாம் யாரும் கவனிக்கல. வந்தா பாலை கொடுத்தா, விஷத்தோட சேர்த்து கொடுத்தா. பேய் முல்லை நஞ்சுண்டு, மனசுல விஷம் அவளுக்கு, அந்த பாலுலையும் விஷம். கம்சன் மனசுலையும் விஷம். இந்த விஷமம் பண்ணா விஷம், இந்த விஷமம் பண்றவன் பாலை குடிச்சான், விஷத்தை குடிச்சான், உயிரையும் குடிச்சுட்டான். பூத்தனாக்கு அங்கேயே மோட்சம். இன்னொன்னு கூட வேடிக்கை நாங்கள்லாம் சொல்லுவோம் அடிக்கடி, எம்பெருமானை எதிர்த்து பேசணும். நாமளும் அரக்கன் மாதிரி ஆயிடும், போடா வாடான்னு பேசலாம் சொல்றேன் வேடிக்கை. அதனால எனக்கு உண்மை செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. நான் கேட்டதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கேட்கலாம், அழலாம், அரட்டலாம், கீழே விழுந்து பரடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால பேய் முல்லை நஞ்சுண்டு சொன்னாலும் அந்த குழந்தை எழுந்திருக்கல, பெண்ணு. இந்த பிள்ளாய் வந்து பிள்ளாய்ன்னு சொன்னாலும் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சின்ன வயசுலயே கெட்டிக்காரியா இருக்கிற பெண்ணுக்கு பிஞ்சிலே பழுத்தாள், பிஞ்சிலே பழுத்தாள் ஆண்டாள். மணவாள மாமனி சொன்னார் அவன் ஆண்டாளை பத்தி, பிஞ்சிலே பழுத்தாள் ஆண்டாள். சில வேளை 5 வயசு குழந்தை என்ன பண்ணும், பெரியவங்க மாதிரி பேசும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு தடவை. இன்னொரு தடவை என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் பேசாத, வயதுக்கு மீறி பேசாதன்னு நம்ம வேற அடக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும். நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்கும். அப்படி இந்த வந்தா, உள்ள வந்தா, இந்த அந்த உயிரை குடிச்ச உடனே அவள் அரக்கின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
ஒரு பெரிய உருவமாக அந்த திருமாளிகையில இருக்கிற பெரிய அறையில அந்த அறை பூரா நிறைந்து இருந்தாவும். அது சத்தம் கேட்டது வேற, அது கத்துற சத்தம் கேட்டது, ஐயோன்னு உயிர் போகிற சத்தம் கேட்டது. அதனால அப்புறம் எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, குழந்தைய தூக்கினாங்க. நாம வந்து அரைக்கையை வேடிக்கை பார்ப்போம், எப்படி விழுந்தா, கை உடஞ்சிருக்கா, கால், அப்படி இல்லை. அதனால அந்த அரைக்கையை பார்க்காம உடனே குழந்தையை தூக்கினாங்க. எல்லாரும் வந்து குழந்தையை தூக்குறாங்க. இந்த குழந்தைய வந்து கீழே விடுறதில்லை யாரும் கோகுலத்துல என்னைக்குமே. அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்து வந்தாலும், என்னைக்கு தனியா அந்த குழந்தை இருந்ததோ அப்போ இது பாலுக்கு அழற மாதிரி, அவளை கொண்டொரு பாடு பாலுக்கு அழற மாதிரி அழுது. சொல்றாலையும் பேசாம இருந்து பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாலுக்கு அழுத மாதிரி அழுது. அழுத பிள்ளை பால் குடிக்கும், பரமொழி, பழமொழி. அதனால அப்பதான் தாய் வந்து கொடுப்பா, கவனிப்பா. இல்லாட்டா வேற நிறைய வேலைகள். அதனால இங்க இந்த பேய்மலை நஞ்சுண்டுன்னு சொல்லி பார்த்தா எழுந்திருக்கல. அடுத்த சொன்னா கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. யசோதைக்கு ஒரு எண்ணம், வீட்டுக்குள்ள இருக்கச்சே அவர் வந்து ஒரு அறைக்கு வந்தா அவ வந்து கொல்ல பார்த்தா அப்படிங்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுமே தவிர, வீட்டுக்கு உள்ள வந்தா தானே எல்லாருக்கும் தெரியல. வீட்டுல வெளியில வச்சுட்டா இந்த குழந்தைகள்லாம், நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும்னா, உள்ள இருந்தா இருக்காது. ராத்திரி 12 மணி கூட வெளியில போயிட்டு வர வாக் போகலாம்னு, இல்லை வான வேடிக்கை பண்றாங்க, 9 மணிக்கு வெடி வெடிக்கிறாங்க, தீபாவளி கார்த்திகை, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னோம். தூக்கம் வரும், ஆனா நமக்கு தூக்கம் வரும், அதுக்கு தூக்கம் வராது. அதுக்கு தூக்கம் வரும், இருந்தாலும் வெளியில போகணும். வெளியில போகணும், எதுக்கு இருந்தாலும் வெளியில போகணும், ஊரை சுத்தணும். எல்லாருக்கும் நீ எங்களெல்லாம் வெளியில அழிச்சுட்டே போறதே இல்லைங்க. அதனால அப்படி எங்கேயாவது அழைச்சிட்டு போனா திருப்பி திருப்பி கோவிலுக்கு அழைச்சிட்டு போற அப்படிமா, ரொம்ப போர் அடிக்குது அப்படிமா. அதனால வெளியில கொண்டு ஒரு துளியில ஒரு அங்க வந்து ஒரு வண்டி இருந்தது, மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியுடைய 2 சக்கரத்துக்கு நடுவில் இந்த நிழல்ல இந்த துளியை கட்டி அந்த குழந்தைய போட்டா அது அழாம இருந்தது. உள்ள இருந்தா அழுது. சரின்னு வெளியில கொண்டு போட்டா அழலை. சரின்னு சரி, ரோட்ல போறவங்களாம் பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொன்னா அங்க ஒரு அசுரன் வந்தான், சக்கட்டாசுரன். 2வது அசுரன். இல்லை நம்பர் 1 2 போடலாம். 1 பூத்தனா 2வது சக்கட்டாசுரன். சக்கரம் போலேயே வந்தான், வண்டி சக்கரம் போலேயே. வண்டி சக்கரம் போலேயே வந்த கிட்டக்க வந்த உடனே இவன் வந்து இடது காலால ஒரு சின்ன கால், நம்ம விரல் கூட அவ்வளவு பெருசா இருக்கும், சின்ன கால், அதால அடிச்சான், அது உதச்சான். மேல போய் ஆகாசத்துல போய் கீழே விழுந்தான். அப்ப அரக்கன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க, அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்தாங்க. இதுவரையும் வெள்ளை வெளிசங்கின் பேரரவன் கேட்டிலையோ, புள்ளரையன் கோயில், அதுக்கு அது கோயில் சங்கும் கேட்கல, ராட்சசன் விழுந்தது மட்டும் எல்லாரும் கேட்குது. உடனே எல்லாரும் வரனால அந்த குழந்தை எழுந்திருக்கணும், இல்லை எழுந்திருக்கல. 2வது அதிர்ச்சி கொடுத்து எழுந்திருக்கல. அப்பதான் சொன்னாங்க, முனிவர்களும் யோகிகளும் ரொம்ப அமைதியாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் கத்தி ஸ்ரீஹரிஹி என்று 7 தடவை சொல்லி, அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, சமுத்திர வசனே தேவி பர்வத தனமண்டித்தே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் சமஸ்வமி. இப்போ ஜமக்காலத்தில் உட்காந்துருக்கீங்க, அங்கேருந்து இறங்கும் பொழுது இடது காலை கீழே வச்சு, அதாவது ஜமக்காலத்தில் படுத்திருக்கீங்க, அப்புறம் கீழே இறங்கி இடது காலை பூமியில வச்சு, அந்த என்னுடைய காலால உன்னை மிதிக்கிறேன், அதனால நீங்க வந்து என்னை மன்னிக்கணும்னு பூமாதேவியை வேண்டும். பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமி, என்னுடைய காலால் தொடுவதால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லணும். அது யார்கிட்ட சொல்லணும்? பூமாதேவிட்ட. பூமாதேவி யாரு? ஆண்டாள். இப்படி ஆண்டாளை மிதிக்கிறதாக இந்த ஊர் யானைக்கு ஆண்டாள், ஸ்ரீரங்கம் யானைக்கு பேர் ஆண்டாள். அது எதுக்கு சொல்ல வர, கள்ளச்சகடம் கலக்கைய கால் வச்சு வெள்ளத்தரவில் துயிலிருந்த மித்திரை. இப்ப 3வது சொல்றாங்க, ஒரு பாம்பல படுத்துட்டு இருக்காரே தெரியுமா எம்பெருமான்னு கேட்டாங்க. வெள்ளத்தரவில், அரவு, வெள்ளத்தரவு, பால் வெள்ளம் இருக்கு, திருப்பார்கடல் பால் நிறைந்த சமுத்திரம், அதிலே வெள்ளத்த அரவில் துயில் அமர்ந்த, தூங்குற மாதிரி நடிக்கிறான் இவனும். அப்படிதான் அரி துயில் பேர். அதனால்தான் அரி என்ற பெயர். அரிங்கிறது ஏமாத்துற துயில், ஃபீண்ட் ஸ்லீப் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். தூங்குவது போல பாசாங்கு பண்ணுவது. தூங்குற மாதிரி இருக்கான், நாம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்.
நான் நல்லது செய்யறானா கெட்டது செய்யறானான்னு பார்க்கறான். நல்லது செய்தா புண்ணியம்னு நமக்கு தெரியும், நல்ல கெட்டது செய்தா பாபம் வரும்னு தெரியும், பயம் வரும். அதுக்காக தான் இந்த நரகம் சொர்க்கம் எல்லாம் வச்சிருக்கோம். உண்மையிலே அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ராமன் எப்பொழுது வாழ்ந்தான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதனால அந்த ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. அதனால வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, துயிலமர்ந்த வித்தினை, வித்துன்னா தெரியும் உங்களுக்கு, விதை. இந்த விதையிலேருந்து அந்த ஆலமரம் வந்தது. சின்ன விதையில தான் ஆலமரம் வருது. அந்த ஆலமரம் மாதிரி இந்த உலகம் 14 உலகமும் அந்த வித்திலிருந்து வந்தது. அந்த வித்து யாருன்னா எம்பெருமான் கிருஷ்ணன் குழந்தை, ஆலிலை மேல் துயில் கொண்டவன். அதனால உங்களுக்கு அமலநாதிபிரான் திருப்பாணாழ்வார் இந்த உறையூர்லேருந்து வந்து கோழிங்கிற திவ்ய கஷேத்திரத்துலேருந்து வந்து இது காவிரி கரைக்கு வந்து அவர் கோவிலுக்குள்ள விடமாட்டாங்கன்னு நினைச்சு பகவான் ரங்கநாதன் லோகசாரங்க முனிவர் என்ற அர்ச்சகர்கிட்ட சொல்லி, நீ போய் இழுத்துட்டு வா, அவர் தூக்கிட்டு வா தலையில சொல்லி, அவர் தலையில போய் தூக்க, அதாவது முதல்ல காவேரிக்கு தீர்த்தாமாட குளிக்க போனார் அவரு. இவர் வழியில கண்ணை மூடிட்டு ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருந்தவர் வழியில நின்னதுனால வேற வழி இல்லை போல் இருக்கு, ஒத்தையடி பாதை. அதனால ஒரு பக்கத்துல கிடந்த சின்ன கல் எடுத்து அந்த திருப்பாணாழ்வார் பேர்ல போட போட அவர் நெற்றியில் அது பட திருப்பி அவர் லோகசாரங்க முனிவர் குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா எம்பெருமான் ரங்கநாதனுடைய நெத்தியில ரத்தம் வந்து. அதனால அந்த அந்த எப்படி ரத்தம் வந்ததுன்னு அதை ஏதாவது கற்பூரம் சொல்லுவாங்க, பச்சை கற்பூரம் வைத்து அடைக்க பார்த்தாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, தேன் எடுத்து ஒரு ரத்தம் வந்ததுன்னா காயப்பட்டதுன்னா அதில் தேனை கொடுத்துட்டீங்கன்னா நின்று போயிடும், அந்த ரத்தம் வெளில வராது. தெரிஞ்சுங்க, எனக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாங்க, உறவினர் சொல்லி கொடுத்தாங்க. இது காய்கறி திருத்தினேன், அப்பொழுது தேங்காய் திருகினேன், அப்போ வந்து கை வெட்டிருந்தேன், விரல் வெட்டிருந்தேன், ஒட்டுது ரத்தம். அதனால உறவினர் சொன்னாங்க, இப்படி பேசாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு டக்குன்னு இது தேனை ஊற்றினாங்க, நின்று. அதுக்கு ஒரு ரத்தத்துக்கு ஒரு கோயாகுலர் குவாலிட்டின்னு பேர். அது உடனே அது ஒன்று நிறைய வெள்ளுக்கு வரும், இல்லாட்டா அது வந்து அப்படியே உறைஞ்சிடும், ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிடும். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ரத்தம் வந்தது கனவுல லோகசாரங்க முனிவர் கனவுல ரங்கநாதன் சொன்னார், என்னுடைய பக்தனை நீ அடிச்சிட்ட. இவருக்கு நினைவு இல்லை யாரை அடித்தோங்கிறது, எத்தனை பேர் அடித்தாரோ தெரியாது. அதில் ஒரு கல்ல போட்டதுனால அது வெறும் மேலேதான் போடுறோம். நாமளும் என்ன சொல்றோம்னா, ஒரு நாய் வருது கொலைக்குது, நம்ம கடிச்சிடும் போல இருக்கு, குனிஞ்சா போறோம், அது ஓடிவிடும். நீங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, குனிஞ்சு கல் எடுக்கலாம், எடுத்தா அது மேல போடக்கூடாது, அங்க இருக்கிறத இங்க போட ஓடுது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, துன்புறுத்தக்கூடாதுங்கிறது, நான் வயலன்ஸ், அஹிம்சை. அதனால அவர் லோகதாரங்க முனிவர் ரங்கநாதன் கனவுல சொன்னார், அந்த என்னுடைய பக்தனை நீ அழைத்துட்டு வரணும். திருப்பாணாழ்வார் சொன்னார், நாங்க உங்களை தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்க, அப்போ தீண்டாமைங்கிற ஒரு இதுக்கு சொல்றீங்க, கோவிலுக்கு உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நந்தனார சிதம்பரம் கோவில் உள்ள விடல, நந்தி நகர்ந்து எம்பெருமான் நடராஜ சேவைக்கு நந்தனாருக்கு நந்தி நகர்ந்து விட்டது, இந்த மாடு நகர்ந்து விட்டது. அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். அதனால எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எம்பெருமான் வந்து அருள போறேன் அருள மாட்டேன்ல சொல்றது. அப்படி இங்க திருப்பாணவர் அழைச்சிட்டு வந்தார். அவர் சொன்னார், என்னுடைய தோல்ல தூக்கிட்டு வர்றதுக்காகத்தான் அவன் எம்பெருமான் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ தொடவே கூடாதுங்கன்னே தோல்ல, ஏன்னா அதுக்கு பேரு அந்த அவருக்கே பேரு முனி வாகன போகான்னு பேரு திருப்பாணவர். இந்த முனிவரே தன்னுடைய வாகனமாக கார் மாதிரி மேல உட்காந்து வந்தார். வந்து உள்ள சந்நிதிக்கு போனார். அமலநாதிபிரான் பாடினார் 10 பாசுரம், இறைவனோட கலந்து. அது அப்புறம் பார்க்குறோம். இந்த இதில் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கு கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. இப்போ நான் உங்களுக்கு வேடிக்கையாக சொல்வேன், நம்ம வீட்டில் எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்லையும் எழுப்பிடும். ஏன்னா ஹரி என்ற பேரறம் சுப்பிரபாதத்தை பெருசா வைங்க டிவியில, தானா வந்து என்னையா கத்துறீங்க காலை வேலையில வந்து எழுப்புறதுக்கு தான் மார்கழி மாசம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லணும் வேடிக்கை. ஆனா நண்பரா இருந்தா பரவாயில்ல, எதிரியா இருந்தா கோச்சுருவாங்க. இருந்தாலும் எழுப்புறது தப்பு இல்லை, சாதாரணமா தூங்கச்சே எழுப்பக்கூடாது.
சாதாரண மத்தியானம் தூங்குறாங்க எழுப்பலாம், ராத்திரி தூங்கிச்சே எழுப்பக்கூடாது. 12 மணிக்கு போய் கதவை தட்டி நீங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெள்ளை எந்த அணியந்த பேரரும் உள்ளம் புகுந்து இதெல்லாம் இந்த வரிசா மாணவர்களா பாருங்க. ஸ்வேதாஸ்வேதரோபனிஷத் தைத்திரியோபனிஷத் படித்த மாணவர்கள் அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை ஆசிரியர் கொஞ்சம் அசந்திருக்கார், ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டார், தூங்குறார், எழுப்பார். எழுப்பக்கூடாது, ஆசிரியரை எழுப்பக்கூடாது. மாணவர்களை தான் ஆசிரியர் எழுப்பணும். என்ன என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால வீட்டிலே குருகுலம் என்ற ஆசிரியர் வீட்டிலே குடியிருந்த மாணவர்கள் வெள்ளை விழிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய். அவங்க மனைவி கூட, ஆசிரியர் மனைவி கூட அந்த குழந்தைகளை எழுப்புவாங்க. அவங்க தான் சாப்பாடே போடுறாங்க. அந்த வீடு அவங்க வீடு தான் ஹாஸ்டல், அதனால விடுதி. அதனால அங்க அதுக்கு பேர் குருகுலம்னு பேர், இதுக்கு பேர் தேவகுலம்னு. கடவுள் இருக்கிற இடத்துக்கு பேர் தேவகுலம். அப்புறம் உங்களுக்கு தெரியுதுல்ல, குலம்னா ஃபேமிலின்னு ஒரு அர்த்தம், குடும்பம்னு ஒரு அர்த்தம், இந்த மாதிரி ஒரு இடம். அதனால இவங்கெல்லாம் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, ஆசிரியரும் நல்லா கத்தி சொல்றாரு வேதத்தை, அதனால்தான் பேரரவம். பிள்ளா எழுந்தினாய் மாணவர்ல எழுப்புறார். பேய்மலை நெஞ்சுண்டுன்னு ஒரு சில அதிர்ச்சி தரும் தகவல்களை, புராண கதைகளை சொல்றார் ஆசிரியர். கிருஷ்ணாவதாரத்தை கதையை சொல்றார். அதுக்கப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு சொல்றார். ஒரு இந்த காலால உதைச்ச உடனே அவன் ரொம்ப தூரம் போய் விழுந்தது, அப்புறம் அழ ஆரம்பிச்சான். அப்புறம் தெரியும் உங்களுக்கு, அழுத உடனே எல்லாரும் வந்தாங்க. காலோச்சி வெள்ளத்தரவில். இந்த வெள்ளத்தரவில் வெள்ளம் என்ற ஒரு பெரிய ஞானக்கடல், அறிவுக்கடல். அந்த அறிவுக்கடலில் துயிலமர்ந்த வித்தினை ஆசிரியர் நல்லா படிச்சுட்டு இருக்காரு. ஆசிரியர் நல்ல தயாரா இருக்கார் சொல்லிக் கொடுக்குறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு எம்பெருமா, அதாவது ஆசிரியருடைய ஆசிரியர் மீது மதிப்பு நமக்கு உள்ளத்தில் இருக்கு. பார்க்கச்சே கூழ கும்பிடு போடக்கூடாது, பார்க்காம போகக்கூடாது தெருவில். அதனால வெள்ளத்தரவில் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். பல ஆசிரியர்கள், பலவிதமான ஆசிரியர்கள். அன்னைக்கே சொன்னேன், பல பேர்த்த திருப்பாவை கேட்கணும், ஒரே ஒருத்தட்ட பலவிதமா கேட்கணும். போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வருஷம் சொல்லக்கூடாது ஒரு ஆசிரியர். அப்படி உள்ளத்து கொண்டு மெல்ல எழுந்து, வகுப்புக்கு வெளியில போகும்போது மெதுவா போகணும், உள்ள வரும்போது வேகமா வரும். நீங்க பார்த்துருப்பீங்க பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள்லாம், சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மணி அடிச்ச உடனே கடகடன்னு ஓடி போய் அப்பா அம்மாவை கட்டிப்பாங்க, வெளில வருவாங்க. கார் இது ஆட்டோவுக்கு ஏறிடுவாங்க முன்னாடி ஆட்டோவில். ஆனா உள்ள வர சொல்லுங்க, காலையில 9 மணிக்கு உள்ள வர சொல்லுங்க, மெதுவா ஆடி ஆடி இன்னைக்கு மழை வராதா, ஸ்கூல் இருக்காதா அப்படின்னு கேட்டு அப்படி வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாது. உள்ளம் புகுந்து குளிர்ந்தேல் வரும். நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்தது நமக்கு புரிஞ்சிருக்கு. அதனால அதை நம்ம மனசுல வாங்கிக்கணும். நாளைக்கு அதை திருப்பி கேட்பாரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணும், இதெல்லாம் தயாராகணும். அதனால சொல்லி கொடுத்தது இனிமையாக இருந்ததுன்னு. என்னவோ சொல்லி கொடுத்தாரு, புரியல, வேண்டாதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு எல்லாம் சொல்லக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாருன்னு கேட்டா, பிள்ளாய் எழுந்திராய். யாருன்னா பொய்கையாழ்வார். பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். எல்லா ஆழ்வாரையும் பத்தி ஒரு ஸ்லோகம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். முதல்ல பூதத்தாழ்வான்னு சொல்லியிருக்கு, ஆனா இவதான் சொல்றாரு, கொஞ்சம் மாற்றி சொல்வாள். அதனால ஆண்டாள் முதல்ல பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, அதுக்கப்புறம் பூதம் 2ஆம் திருவந்தாதி, அப்புறம் பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி. 100 பாசுரம். அதனால பொய்கை ஆழ்வார் என்ன சொன்னார், வெள்ளத்தரவில் துயிலந்த மித்தினைன்னு ஆண்டாள் சொன்னாலா, வெள்ளத்தினோடும் உள்ளான் அப்படின்னார் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் சென்னையில ஒரு குளத்திலே தாமரை மலரிலே பிறந்தவர். இந்த முதல் 3 ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் பெயர். இந்த
முதலாழ்வார்கள் நிறைய ஆழ்வார்கள் அயோனிஜர், ஆண்டாலும் அயோனிஜை. எங்கேயுமே இவங்க யார் வயிற்றுலையுமே பிறக்கல. இவங்கெல்லாம் சீதை யார் வயிற்றிலும் பிறக்கல, ருக்மிணி யார் வயிற்றிலும் பிறக்கல. இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு. அதனால அந்த மாதிரி கடவுள் எல்லாருமே அந்த தேவர்களா இருக்கிறதுனால, பெரிய கடவுளா இருக்கிறதுனால அந்த பிறப்புங்கிறது அவங்களுக்கு கிடையாது. பிறப்பிலி பெருமான், இவனுக்கும் பிறப்பு கிடையாது. ஆனா கௌசல்யா வயத்துல 12 மாதம் கர்ப்பம். அதனால அது இது ஸ்பெஷல், அது விசேஷம். கஜ கர்ப்பம் என்று சொல்வார். யானைக்கு வயிற்றுல குட்டி வந்து 12 மாதம். சாதாரண நமக்கு 9, 9.5 அந்த மாதிரி. அவங்களுக்கு அப்படி 2 பேருக்கும், யானைக்கும் கௌசல்யாவும் தாமன் அப்படி பிறக்கிறதுன்னு பேர். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தின், அதான் சொன்னால இந்த வெள்ளத்தினோடும் உள்ளான் என்று சொன்னதுனால பொய்கை ஆழ்வாரை பற்றி இந்த பாசுரம் குறிக்கும் என்று சொல்றோம். பொய்கை என்றால் உங்களுக்கு தெரியும், குளம். இந்த குளத்திலே தாமரை மலர், தாமரை மலரிலே பிறந்தவர். எப்பொழுதும் எம்பெருமான நினைத்து அவர் நிறைய படித்தவர். அதனால இப்போ இந்த ஆழ்வார்கள் எல்லாமே பகவத் அம்சங்கள், பகவத் அம்சமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஞானம் அது நிரம்ப பெற்றவர்கள். எம்பெருமான் நினைச்சான், சிவபதி சிவன் நாராயணன் நினைச்சான், நாம சொல்லி கொடுத்து ஒன்றும் உருப்படல யாரும் அப்படின்னு நினைச்சான். கிருஷ்ணனா இருந்து உபதேசம் பண்ணி அர்ஜுனன் வந்து திருந்தல்லன்னு நினைச்சான், உலகமும் திருந்தல்லன்னு நினைச்சான். அர்ஜுனனோட சேர்ந்து உலகமும் திருந்தல்லன்னு. அதனால ஆச்சாரியர்களை அனுப்பிச்சான், ஆழ்வார்களை அனுப்பிச்சான், முக்கியமா ஆண்டாள அனுப்பிச்சான். அதுதான் இங்க நாளைக்கு பாசுரம் கீச்சு கீச்சென்று, அந்த பாசுரத்தை நாளைக்கு பார்ப்போம். அதுவும் எல்லாம் பறவைகளை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் நம்ம பறவை நிறைய ஸ்ரீமத் பாகவத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா 24 கேரக்டர்ஸ் இருக்காங்க, பாத்திரங்கள். அதுல ஒரு பறவையும் ஒன்று, பிருங்க கீதான்னு ஒன்று இருக்கு. பிருங்க கீதம், ஒரு வண்டு இருக்கு, தேனி இருக்கு. அதுகிட்ட கூட கத்துக்கணும். தேனி என்ன பண்ணும், மழை காலத்துக்காக தேனை சேகரித்து வைக்கும். ராணி தேனின்னு ஒன்று உண்டு இருக்கும், ராணி ஈன். அது வேலை செய்யாது, அது மேலே நாம் இருக்கக்கூடாது. பணியாள் தேனின்னு ஒன்று இருக்கு. அதுதான் எல்லா பூக்களிலையும் நல்ல தேனா பார்த்து எடுத்துட்டோம். நமக்கு எது நல்ல பூ எது கெட்ட பூன்னு கூட நமக்கு தெரியாது, வாடினவன். அதனால அதுக்கு அப்படி தெரியும், தேன் நல்ல தேன். இந்த வேப்பம் பூல கூட தேன் இருக்கு, அது கொஞ்சம் கசக்கும், அதை எடுக்காது தேனி. இதெல்லாம் தெரியும் அதுக்கு. அது மாதிரி நாம படிக்கச்சே கூட எந்த நல்லதா அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. அதனால அந்த பறவைகளை பற்றி எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, பல உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது 24 கதை இருக்கு. அதை நாம் படிப்போம். இப்போ இந்த இன்னைக்கு இந்த புல்லும் சிலம்பனோட இந்த பாசுரத்தை நிறைவு செய்து, நாளைக்கு கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து, அங்கேயும் தான் பேச்சரவம் கேட்ட பேய் பெண்ணேன்னு. அங்கேயும் ஒரு பேய் இருக்கு, பேய் முலை நெஞ்சுண்டு இங்கே இருக்கு, அங்கே பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டு எழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் திட்டலாமேன்னு சொல்லி பேய் பெண்ணேன்னு கூப்பிடுறோம். பிசாசி எழுந்துரு, வேறு ஒன்று நல்லது வச்சிருக்கீங்களே குழந்தைக்கு, அதே எதுக்கு பிசாசுன்னு கூப்பிடும். அதனால அது மாதிரி தான் பிசாசுன்னு மூஞ்சியை காட்டும் அப்படின்னு. அது மாதிரி இல்லாமல் ஆண்டாள் சொன்னா, ஈழா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம். பகவான் கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு கூட ஆண்டாள் தேவையா இருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்க வந்து திருமணம் செய்யவில்லை, நேர உள்ள திருப்பாணாழ்வார் மாதிரி உள்ள போய் கலந்தாச்சு. பெரியாழ்வார் அழைச்சிட்டு வந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. பாராட்சம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி, நூற்றுக்கணக்கான வேதங்களை உபனிஷத்துக்களை எம்பெருமானுக்கு ஆண்டாள் சொல்லிக் கொடுத்தாள், ஞாபகப்படுத்தினான்னு சொல்றோம். ஞாபகப்படுத்தினாள். சீதை என்ன பண்ணா, இந்த காட்டுல போன உடனே ராமனை பார்த்து, நீ இவ்வளவு ராட்சதர்கள் எல்லாம் கொல்றீங்களே, ராட்சதர்கள் உனக்கு என்ன துன்புறுத்தினார்கள் கேட்டான். வாய முடின்று அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி சொன்னார். அவர் சொன்னா, சீதை சொன்னா, என்ன சிக்ஷையே ஸ்மாரையேன்னு, நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல, ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னான்.
அதுக்கே ஒரு கடுஞ்சொல் பின்னால சொல்லிட்டான் ராமன். இந்த முனிவர்கள் என்னுடைய காலில் விழுந்தது உனக்கு தெரியுமா? அயோத்தியில வந்து என்னை பார்க்கணும்னு நினைத்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் முடிசூடுவதற்கு முன்னாடியே சின்ன குழந்தையா இருக்கச்சேவே என்னை சேவிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? ராட்சசர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறியே. அதனால உன்னை விட்டுடுவேன், லக்ஷ்மணனையும் சேர்த்து விட்டுடுவேன் அப்படின்னா. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கடுமையா சொன்னது. இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பாடம் கேட்டா, சில இதெல்லாம் ராமன் செய்யற மாதிரி செய்யலாம். ராமாதிபத் வர்த்தித்தம் என்ன கிருஷ்ணாதிபத். கிருஷ்ணன் செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. கிருஷ்ணனுடைய உபதேசம் கேட்டுக்கணும். ராமன் என்ன செய்தானோ அது என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். முடிஞ்ச வரையும் செய்யணும்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் முடியாதெல்லாம் நம்மளை வந்து காட்டுக்கு போகணும்னு நம்ம அப்பா சொல்றது சொல்லலை. காட்டுக்கு போனார், 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னாரான்னு சொல்லலை. அந்த மாதிரி அப்பா இல்லை. இருந்தா கூட அவர் சொன்ன சின்ன சொற்களை கூட செய்யணும். சின்ன வார்த்தைகளை, இங்க போயிட்டு வா, அங்க வா, அதை எடுத்துட்டு வா, அடுத்த அறையிலேருந்து ஒன்று எடுத்துட்டு வா, நான் ஏன் எடுத்துட்டு வரேன், நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்படி ஆனால் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த நாளைக்கு கீசி என்ற பாத்திரத்தை சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணி மாடம் தோன்றுமோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிப்புத்தோர் வேதக்கோணோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழ். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்க கேகண்டி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, 9 நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே. வரேன் நாத்துக்கு வரேன். அப்புறம் சம்மந்தி ஆத்துக்கு இருக்கார். சம்மந்தி பம்பாயில இருந்து வந்து உங்களை ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யூ, ஐ லைக் யூ.